Om Shanti. Happy welcome. நம்ம எல்லாரும் இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தின் சக்தி என்ற இந்த தேசிய தமிழ் ஒன்று கூடல், கரெக்ட்? நேஷனல் தமிழ் ரிட்ரீட். So I think after 5 years we are having this retreat. 2019ல பேக்ஸ்டர்ல we had, அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு நேஷனல் தமிழ் ரிட்ரீட் நடக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மதுபன்லேருந்து, கேன்ஸ்ரோவர்லேருந்து நமக்கு நம்முடைய மஞ்சுபேன் வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்பதற்காக சிஸ்டர் ஜெசிகா அண்ட் சிஸ்டர் மங்களா வராங்க. So very, very big welcome, Sister Manju, from all of us at Lura. It's lovely to have always someone from Madhaban here. Brings like the Madhaban vibration, Madhaban feel. So thank you for coming. And I was saying, I haven't seen Sister Manju very often in Gyanserova. I think she's a very incognito soul, but very powerful and doing a lot for Baba there from what I've heard and learned. So thank you for coming. I look forward to meeting you more. And welcome to everybody else for the National Tamil Retreat. Have we had a national? I don't think we've had a national one at Lura. Yes, we've had a Tamil retreat, but not a national one. Did we? Okay. Okay. Uma. I remember Uma. So it's special. The family, I think, has grown, hasn't it, in the last few years? So it's lovely that you're all here, and we love seeing the family from around Australia. So we've got Brisbane, Sydney, Canberra, and Melbourne here. And, well, Sydney. That's Sydney. And Blue Mountains. We've got Serena from Blue Mountains. So on the weekend, Serena will, Ranjani will ask everyone to stand up so you can see where everyone is from, I think on Sunday. So thank you. Have a lovely retreat. Sister Jessica, எல்லாரும் clap பண்ணிடலாமே. Okay. Sister Gopi is also here with us for this welcome session. So to enjoy this session with Baba's love and the love of the family, I invite Sister Jyoti to come over and sing a song. She's singing Tamil song. Tamil song. Okay. Baba, you have given me everything, so I live all my life for you. Om Shanti. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா.
எனக்காக நீயும் உனக்காக நானும், எனக்காக நீயும் உனக்காக நானும், வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. ஓம் சாந்தி. Thank you. That was lovely. Transformation. மாற்றம் அப்படின்னாலே மாறணுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்ல? Usually, of course, in the world outside, the word transformation or self-transformation, it's a bit difficult, or for some people it's boring, you know. But here, Baba has made that very interesting. It's a celebration. And when we all come together, the like-minded co-travelers, so it's easy. So நம்ம எல்லாரும் இந்த ஆன்மீக பயணத்துல ஒன்றாக நம்ம பயணிக்கும் பொழுது இந்த மாற்றம் நமக்கு சுலபமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே அதை நம்ம அனுபவம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, மாற்றத்தின் சக்தி அப்படின்னு அந்த தலைப்புல இந்த 2 நாள் ரிட்ரீட்டினுடைய ஒரு செஷன்ஸை பத்தி ஒரு குவிக்கா ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த நாளைக்கு நமக்கு அமிர்த் வேளா 2 நாள் அமிர்த வேளையும் நமக்கு விசேஷமானது தான். நாளைக்கு அமிர்த வேளை 4 மணிலிருந்து ஆரம்பமாகும். ஸோ 5 மணிக்கு முன்னால கதவு திறந்திருக்கும். ஸோ நீங்க 3:55 இங்கு வரலாம். நாளைக்கும் விசேஷமான ஒரு அமிர்த வேளை தான். பிறகு காலை தியானமும் முரளியும் 6 மணிக்கு ஆரம்பமாகும். முரளியில இந்த லூராவை சேர்ந்தவங்களும் அமர்ந்திருப்பாங்க. ஸோ ஆங்கிலத்துல முரளி இருக்கும். தமிழாக்கம் உங்களுக்கு ஜூம்ல கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதற்கான ஏற்பாடுகள் யாராருக்கு தமிழாக்கம் வேண்டும் கையை உயர்த்துங்கள். 1 2 3 4 ஓகே. ஸோ நாம அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஜூம் டிரான்ஸ்லேஷனுக்காக உங்களுடைய இயர்ஃபோன்ஸ் காது கொண்டு வந்திருக்கீங்களா? இயர்ஃபோன்ஸ் ஓகே. ஸோ அதை நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாம் ஓகேவா ஆகிடும். அப்புறம் முரளிக்கு அப்புறமா நமக்கு எக்ஸசைசஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு 9:30 ஃபர்ஸ்ட் செஷன்ல நமக்கு சார்லி பாய் அவருடைய குட் விஷஸ் மெசேஜ் வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. ஸோ வீல் ஃபர்ஸ்ட் ஹேவ் தட் அட் 9:30 AM சார்லி பாய்ஸ் விஷஸ் ஃபார் திஸ் ரிட்ரீட். அதுக்கப்புறமா மஞ்சுபேனுடைய வகுப்பு. பிறகு ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச உடனேயே நம்ம உடனே நம்ம ஒரு 5 minutes we go in silence and then we'll note down the takeaway points from that session. So after every session we are going to do that. ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச உடனேயே நம்ம எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் இந்த வகுப்புல இருந்து, அதனால நம்ம அந்த வகுப்புக்கு நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவீங்க. உங்க எல்லாருக்குமே ரிட்ரீட் புக்லெட் கொடுத்துருக்கு. நிறைய தடவை நமக்கு ரிட்ரீட்டுக்கு புக்கு கிடைக்குது.
அதை அப்படியே பத்திரமா வச்சுப்போம், பத்திரமா கொண்டு போயிடுவோம். அங்க போய் வீட்ல போய் பத்திரமா வச்சிருவோம். அப்படி இல்ல, பத்திரமா வச்சுக்கணும். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிட்டோம்னா we can you know revise it. அதனால நல்லா யூஸ் பண்ணுங்க அந்த ரிட்ரீட் புக்லெட்டை. அதுல நிறைய முரளி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக விசேஷமா இந்த டீம் வந்து முரளி பாயிண்ட்ஸை எடுத்து அது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எல்லாம் செய்து அழகா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால ப்ளீஸ் யூஸ் தட் புக்லெட். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறமா there will be some flip charts on the wall. So during the break time you can note for each session there will be ஒரு ஃப்ளிப் சார்ட் அங்கே இருக்கும். ஸோ யூ கேன் நோட் டவுன் த டேக் அவே பாயிண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்த அந்த வகுப்பினுடைய கருத்துக்களை அதில் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ தட் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஹோல் ரிட்ரீட்லேயுமே இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் மார்னிங் டீ ஆஃப்டர்நூன் டீல வந்து பேசிக்கலாம். ஆனால் நாளைக்கு டின்னர் வந்து சைலண்ட். ஸோ சைலண்ட் டின்னர் இருக்கு. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் டீக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செஷன் அண்ட் சண்டே மார்னிங் அம்ருத் வேலா, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் செஷன். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க. நீங்கள் ஃபுல் இஃப் பாசிபிள் இஃப் யூ ஹேவ் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ். ஸோ இந்த ரெண்டு செஷனுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஃபுல் ஒயிட்டில் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் நாளைக்கு பிளெஸிங் செரிமனி செஷன் அண்ட் மார்னிங் அம்ருத் வேலா ஆன் சண்டே. அம்ருத் வேலா சண்டேல எல்லாருமே குளிச்சுட்டு வருவீங்க, ஏன்னா அது விசேஷமான ஒரு இன்வகேஷன் வந்து இருக்கிறதுனால. ஸோ இப்படி வகுப்பு இருக்கும். அண்ட் சண்டே நமக்கு மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நம்முடைய செஷன்ஸ் வந்து 2 செஷன்ஸ் வந்து ஸ்டோன் காட்டேஜில் இருக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்லுவோம். நாளைக்கு விசேஷமாக நமக்கு ஆஃப்டர் டின்னரும் ஒரு விசேஷ செஷன் வந்து உண்டு. அது என்ன? ஸ்டோரி டைம். ஸோ மஞ்சுபேன் அவங்க 9 வயசுல அவங்க பாபா கிட்ட வந்தாங்க. She came to Baba when she was 9 years old, Manju Ben. And and when she was 17 or 18, she dedicated her life for Baba. And since 30 years, she is in Madhuban. Of course, before that, she has done service in various parts of cities in India, and especially Chennai. She was my teacher when I was in college. So yeah, she was my teacher and she took the Kumaris training in Chennai. I remember those moments, Sisters Manju. And of course, tomorrow, of course, a few more to join tomorrow. I think before the first session, we can have a little more introduction of Manju Ben. So yes, she has got very good, wonderful stories with daddies. And also, especially Rimla Didi, because she's in Gyansarovar. So we'll have stories, and the good news is we'll have the English translation. So the residents can also join after dinner tomorrow. Yes, நமக்கு கடைசியில சண்டே Q&A செஷனும் இருக்கு. ஸோ நல்லா அவங்க கிட்ட இருந்து நல்லா வாங்கிடலாம். அவங்கள விடுறதா இல்லை. So yes, now let's all listen to Manju Ben, the inspirations for this 2 days retreat. To you, Manju Ben. Om Shanti. Good evening. Thank you, Ranjini Ben. It is wonderful to be here. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் because we have some sisters and brothers who speak English and நீங்கள் கூட புரிஞ்சுக்க முடியும். It's okay, Tamil? Yep. Oh yeah, all right, all right. From after Corona, okay.
கரோனாக்கு அப்புறமா இமிடியட்லி ஆஃப்டர் கரோனா தீதி நிர்மலா வந்து அங்கே கண்டினியூஸாக பட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க கேன்சர் ஹவரில். இட் வென்ட் ஆன் டில் 2022 23 வரைக்கும் போனது. 22 ஃபுல் இயர் நத்திங் பட் பட்டி 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 நடந்துட்டு இருந்தது. அந்த ஒரு பீரியட்ல வந்து இந்தியாவில் அத்தனை பேர் டெடிகேட்டட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஹவுஸ் ஹோல்டர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர், அதாவது நாங்கள் 100 சொன்னால் 400 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க. இந்த பட்டி அப்படின்றத இங்கிலீஷில் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் தபஸ்யா. நம்ம வாழ்க்கையிலேருந்து நாம் நம்மளுக்காகவே கொஞ்சம் சமயம், கொஞ்சம் டைம் எடுத்து நான் எனக்காக கிஃப்டை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சமயத்துக்கு ரிட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலேருந்து எனக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் கிஃப்டை எனக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கூட நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. சிட்னி, அதாவது ஆஸ்திரேலியா, பல இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க, தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த 2 days, சிஸ்டர் ரஞ்சினி சொன்ன போல 2 days இருக்கு இல்லையா, இந்த 2 days நமக்காக நம்ம வாழ்க்கையிலேருந்து இந்த 2 நாள் மிக அருமையாக கிரியேட் பண்ண முடியும். இதுவரைக்கும் செய்யாத, இதுவரைக்கும் அனுபவிக்காத, இப்போ வரைக்கும் இடைஞ்சலாக இருந்து என்னுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்காக அந்த இடைஞ்சலை தாண்டி போகக்கூடிய ஒரு எய்ம், ஒரு குறிக்கோள் மனசில் இருந்தால் தான் இந்த 2 நாள் நம்ம ரொம்ப அருமையாக யூஸ் பண்ண முடியும். சேஞ்ச்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒன்று சேஞ்ச், ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஸ் there a difference between 2 words? இந்த 2 வார்த்தைகளை ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். ஓகே, ஓகே. அண்ட் ஸோ சில தடவை வந்து நம்ம வீட்டு வாழ்க்கை, பிஸ்னஸ், குழந்தைங்க, இதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் மனோட்டனஸ் ஆகி போர் ஆகி கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி ரிட்ரீட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேக் பண்ணி வந்துடுவோம். பட் அது சேஞ்ச், அது தேவைக்கூடாது. ஒரே இடத்துல அதே வீடு, அதே சென்டர், அதே முகம் பார்த்து 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 ஒரு சேஞ்ச் தேவை. ஓகே, பட் இந்த சேஞ்சில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரக்கூடிய குறிக்கோளோடு வந்திருக்கோம். ஆகையால் இது வரைக்கும் நம்ம எந்த எய்மோட, எந்த பர்பஸோட எனக்காக நான் ஒரு டிஃபைன் பண்ணாமல் இருந்தால், ஃபுல் நைட் இருக்குது. இப்போலேருந்து அமிர்த வேளா அப்புறம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த 2 நாள் நான் என்ன செய்யணும், என்ன எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத விட நான் எப்படி இருக்கணும், பீயிங் பார்ட், அதை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். we have all the time. சாரி, ஃபுல் நைட் இருக்குது, அமிர்த வேளை வரைக்கும் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை, சிந்தனை, பேச்சு, செயல்கள், உணர்வுகள், இதெல்லாமே நான் வச்ச ஒரு குறிக்கோள், ஒரு எய்ம், ஒரு பர்பஸ் சுற்றி தான் வரும். அந்த பர்பஸே இல்லாமல் இருந்தால்
எய்மே இல்லாமல் இருந்தால், குறிக்கோள் இல்லாமல் இருந்தாலும் அதை சுற்றி ஒன்றுமே வராது. ஸோ the number one thing, 3 types of silence observe பண்ணணும். ஓகேயா? நம்பர் 1, as much as possible, முடிஞ்ச அளவுக்கு வாயால் கொஞ்சம் மௌனம். 2வது, மனதால மௌனம். வாயால் மௌனம் இருக்கிறது ஈஸி தான், பேசாமல் இருக்கிறது ஈஸி தான். கம்மி பேசினா மனசு அதிகமாக யோசிக்கும். ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் மனசு யோசிக்கும், மனசுலேயே பேசிகிட்டு இருப்போம். ஸோ மனதால மௌனம், அதுதான் உண்மையான மௌனம். மௌனத்தினுடைய சக்தி மிக உயர்ந்தது. 3வது, மொபைலுக்கு மௌனம். ஓகே, பேசி 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 மொபைல் டயர்டாக இருக்கு. ஸோ சம் சைலன்ஸ் டு யுவர் செல்ஃபோன்ஸ் ஆல்சோ. ஸோ 3 types of silence, very important, and create that purpose is very important. ஸோ இந்த 2.5 days நம்ம எல்லாம் கலந்து நம்மளுக்குள்ள நம்மளை பற்றி நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு, மேலோட புரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் ஆழமாக கூட புரிஞ்சிருக்கலாம். பட் இன்னும் ஆழம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதில் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு தேவை இருக்கிறதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் கால்ட் as constructive retreat. ஓகே, ஸோ நம்ம எந்த குறிக்கோளோட வந்திருக்கோமோ அது இந்த 2 நாளில் நம்ம எல்லாமே சேர்ந்து இந்த ஜேர்னியை we will travel together and make it very, very successful. Thank you very much. Om Shanti. See, it started. ஸோ ஒரே வார்த்தையில் அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம தனக்காக நம்ம நேரம் கொடுத்துக்கிறதுக்கு தான் பேர் தான் ரிட்ரீட். இன் அ வே ரீட்ரீட்டிங் யோர் செல்ஃப் இஸ் ரிட்ரீட். ஸோ அவங்க சொன்னதில் நம்ம பர்பஸ், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், அந்த ஒரு குறிக்கோள், என்னுடைய லைஃப்பில் எனக்கு என்ன குறிக்கோள், இங்கே நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன், அந்த குறிக்கோள் என்ன, அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்க சொன்னாங்க. அதை நம்ம ஒரு ஹோம்ஒர்க்காக நம்ம வந்து எடுத்துப்போம். நாளை காலை வரையில் அதை நமக்குள்ளே நம்ம வந்து செய்வோம். தேங்க்யூ சிஸ்டர். And now I request Sister Jessica to share some housekeeping instructions. I'm going to think of a name too for Amrit Vela. Just a little bit of housekeeping to keep you comfortable while you're here with us. So if anyone's cold and they need a shawl or a jacket, please come to reception after this and we can give you something to borrow. In your rooms, in the cupboards, there are extra blankets and doonas for your beds. And you should all have sheets, but if you don't have your sheets and linen, we've got that at reception. Soap, if you've realised you've forgotten soap or toothpaste, we can give you anything you need at reception, but go after you leave here. There are electric blankets on your bed, but I don't think it's that cold, is it? Does anyone want to use one? I think you'll get hot. Yeah. I don't know if you want to use your air conditioners, but if you do, shut your bathroom door, pull the blinds down, the curtains across, and put the fan on full. You have to slide the front down to change the fan setting, particularly if your air conditioner is in the alcove, then the heat will come in. But really, if you get into bed, you'll be fine, I think. The water is tap water, town water, the tap water, so you can drink it. Someone asked, I forgot to look, I don't think we've got bottles of water like Baxter do.
if anyone needs a water bottle, we can get you one from the dining room. Does anyone need one tonight? You can take a plastic cup from out in the foyer. There's plastic cups. You can borrow one for the night and bring it back. Does anyone need a water bottle? Keaton? Okay. Okay. 2, 3, 4. I don't know that we've got that many. I will take some to reception and whoever gets there first. Otherwise, take a cup and just drink the tap water. You'll be fine. It's town water. If it should rain, we've got umbrellas you can borrow outside reception and dining room. If it rains, walk very carefully, particularly those with knee problems. It can be slippery here on the bitumen, and particularly that slope down from the 20s. Instead of walking down it, come across to the 10s block and down the steps. There's our new set of steps that hasn't got a handrail yet. If you need a handrail, go to the far older set with a handrail. Now, the other